அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. சந்தோஷமா இருக்கீங்களான்னு பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. பயப்படாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனாலும் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி வாஞ்சிக்கிறேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம், உன்னை மிகவும் திரளா என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னை ஆண்டவர் மிகவும் திரளாய் பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எப்படி பெருக பண்ணுவாரா? திரளாய பெருக பண்ணுவார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் பேசினதை. எசேக்கியேல் 36-37 மந்தை பெருக வேண்டும். முதல்ல நம்பர் 1 என்ன பெருகணும்? மந்தை சபை, ஆத்துமாக்கள் பெருக வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் மந்தை பெருகிறது போல நான் யாரை பெருக பண்ணுவேன்? மனுஷரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆத்துமா ஆதாயம் செய்யணும். ஒவ்வொருவரும் இந்த வருஷம் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டுறேன், நான் ஒரு ஆத்துமா ஆதாயம் பண்ணேன். எத்தனை ஆத்துமா? ஒரு ஆத்துமாவது கர்த்தருக்கு நாம் ஆதாயம் பண்ணணும்னா 100-200 மாறும். ஆமென். அல்லேலூயா. அப்ப மந்தை பெருகிறது போல நான் எதை பெருக பண்ணுவேன்? மனுஷரை. அப்போ பெருகணும், சபை பெருகிட்டோம். அப்போ பெருக பெருக மந்தை பெருகும் போது ஆமென், பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆத்துமாக்களை குறித்த பாரம் வேணும். ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம வீட்டில் மனம் திரும்பாதவங்களுக்காக, நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம், நம்ம கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அவங்கள ஆதாயம் முதல்ல உங்கள் குடும்பத்தை ஆதாயப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம குடும்பத்தை முதல்ல அதை ஆதாயப்படுத்தும். ஆண்டவர் நாளைக்கு நம்மகிட்ட கணக்கு கேட்பார். நம்மிடத்துல தேவன் கணக்கு கேட்கும் போது நாம என்ன பதில் சொல்ல முடியும்? இவ்வளவு வருஷம் நாம இந்த ஊர்ல ஒரு பெரிய ரிச் மேன்னு கூட சொல்லலாம், பெரிய ஒரு பணக்காரர் இந்த ஊர்ல இருக்கார். அவங்க அம்மா நல்ல ஒரு விசுவாசி, நல்ல விசுவாசின்னு கடைசி அடக்கம்னு நாங்கள் அந்த அம்மா இறந்த போது, ஆனால் அவங்க மகனையும் குடும்பத்தை ஆதாயப்படுத்தலை. நல்லா நம்ம தெரியும். நம்ம குடும்பத்தை முதலாவது, நம்ம வீட்டில் இருக்கவர்களையும் முதலாவது ஆமாம் குடும்பத்தை நம்ம ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஆத்துமா ஆதாயம் செய்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள். அப்போ நம்ம ஆத்துமாக்களை குறித்த பாரம், எப்படியாவது இவங்க சந்திக்கப்படணும், எப்படியாவது ரட்சிக்கப்படணும், நம்ம வேலை செய்கிற இடம், இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபம். ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு? நம்ம வீட்டில் இருக்க நம்ம குடும்பத்தாரோ அல்ல நம்ம சொந்தக்காரங்களோ நம்ம சகோதரனோ சகோதரி எங்கே போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டில் இருக்க ஒருத்தர் கூட எங்கே போகக்கூடாது? நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா. அப்படி போனால் ஆண்டவர் யார்கிட்ட கணக்கு பாரு? நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்துவை அறிந்து கொண்டதுனால தேவன் நம்ம இடத்துல கணக்கு பார். அப்போ நம்ம குடும்பத்தாருக்காக, நம்முடைய கணவருக்காக, மனைவிக்காய், பிள்ளைகளுக்காக எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் தேவ ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. மந்தை, அதுதான் நீங்க எசேக்கியேல் முதல்ல மந்தை பெருக வேண்டும். நம்ம குடும்பத்தை ஆதாயப்படுத்திக்கணும். ஆதாயத்தை பத்தி பேச, நம்ம குடும்பத்தை முதலாவது கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். அந்த மந்தை பெருக வேண்டும். அது போல நான் ஆதாயப்படுத்தினா மந்தை பெருகிக்கிட்டே இருக்கும். ஆடு தான் குட்டி போடுமே தவிர மேய்ப்பன் ஒரு நாள் குட்டி போட மாட்டோம். அப்போ ஆடு நம்ம ஒரு ஆத்துமாவை இன்னைக்கு ஒரு ஆண்டவரே நான் இந்த வருஷத்துக்குள்ள ஒரு ஆத்துமாவது ஆதாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. 1, 5, 10 நம்ம ஆதாயம் பண்ணும் போது அந்த மந்தை பெருகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மந்தையை பெருக பண்ணுவார். இரண்டாவதாக ஆமே ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், அவனுக்கு 99 வயசாச்சு, அவனுக்கு ஒரு பிள்ளை கூட கிடையாது. அப்போ அவன் விசுவாசத்தில் வல்லவனாக விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுலாம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அப்போ ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாம் பேரை அப்போதான் ஆபிராம் என்ற பேரை ஆண்டவர் மாத்துறார். ஆபிராம் பேரை இடத்துல ஆபிரகாம் மாத்துறார். அவருடைய மனைவி சாராயை பார்த்து சாரால்னு மாத்துறார். அப்புறம் நித்திய உடன்படிக்கை பண்றார். ஆபிரகாம்கிட்ட உடன்படிக்கை பண்ணி, உன்னிடத்தில் ராஜாக்கள் பிரபுக்கள்லாம் என்ன செய்வாங்க?
உன்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று சொல்றார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆபிரகாமோடு கர்த்தர் பேசி அவன் ஒரு பிள்ளை கூட இல்லாமல் இருந்தது. அவன் சன்னதி ஆண்டவர் தலைக்க பண்ணினார். அல்லேலூயா. விசுவாசம், நம்ம அநேகமுறை விசுவாசத்தை பற்றி பேசி இருக்கிறோம், கேட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய வார்த்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, நம்ம வாழ்க்கையிலே அவிசுவாசம் வரக்கூடாது. அல்லேலூயா. மார்க் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, சீசருடைய சிலருடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக அவிசுவாசத்தை கண்டு இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் எதையும் நீங்க பார்க்காதீங்க, அவரை மட்டும் பாருங்க. அவரை தேடுகிறவுக்கு அவர் பலன் அளிப்பார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா அதுல மகிமையை பார்க்க முடியும். அது வேதம் சொல்லுகிறது. ஆமேன். விசுவாசத்தில் பெருகணும். உங்க விசுவாசத்தில் என்ன செய்யணும்? பெருகணும். ஆமேன். அல்லேலூயா. உங்க விசுவாசம், உங்களுக்கு எப்படி விசுவாசம் இருக்கு? சிலர் எப்ப பார்த்தாலும் அவிசுவாசத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அப்படி செய்யாதீங்க. உங்க வாயிலிருந்து என்ன வருகிறதோ, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறதோ அதை கர்த்தர் கவனித்து கேட்பார். ஆமென். எப்பவும் என்ன வரணும்? விசுவாசமான வார்த்தை. யாருக்காவது சோமல்லையா பார்க்க போயிருங்களா? கர்த்தர் பூர்ண சௌக்கியத்தை தருவார். அல்லேலூயா. அவங்க எந்த நிலைமையில இருந்தாலும் குணமாக்க கர்த்தரால முடியும். ஆமென். எந்த வியாதியும் மாற்ற முடியும். நான் நீங்க பிரியமானவர்களே, நம்ம ஜெபம் எத்தனை வருஷ காலம் ஆனாலும் பரலோகத்திலிருந்து கண்டிப்பா பதில் வரும். உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். உங்க விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். கரங்க தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தும். நம்பர் 2, விசுவாசிக்கிறவங்க வாழ்க்கையில பதறக்கூடாது. பதட்டம், வேதம் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். பதட்டம் வரவே கூடாது. என் தேவனாய கர்த்தர் என்னோடு இருக்கார். அவரால் மகிமையான காரியத்தை, மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் செய்ய முடியுங்கிறத உங்க ஆவியில உணரணும். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷையை பெற்றிருக்கலாம், உங்க ஆவியில உணரணும். எல்லாவற்றையும் செய்ய என் இயேசு வாழ முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. விசுவாசத்தில் பெருகணும். எவ்வளவு நாள் தாமதமானாலும், எத்தனை வருஷம் தாமதமானாலும் எனக்கு சிறந்த ஒன்றை கர்த்தர் வச்சிருக்கார். ஆமென். அல்லேலூயா. உங்க அப்பாவோ அம்மாவோ உலக பிரகாரமா வாங்கி கொடுத்தா அது எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா அவங்க குறைஞ்சதை வாங்கி கொடுக்க மாட்டாங்க, சிறந்ததை வாங்கி கொடு. என் பையன் சொல்லுவான் அடிக்கடி, ஆமாம், அடிக்கடி எல்லாம் ஏதாவது ஒன்று வாங்கினா எங்கள் அப்பா குறைஞ்சது தான் வாங்குவார தவிர ஒரு நாளும் அவன் அழகாக சொன்னான், நீங்கள் எங்கே போனாலும் குறைஞ்சது தான் தேடுவீங்கப்பா அப்படிப்பா. உண்மையா? அல்லேலூயா. குறைஞ்சது தான் நீங்கள் பார்ப்பீங்க. எங்கே இந்த கடையில் குறையா இருக்குது, எங்கே குறைஞ்சதாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதைத்தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்பா. அல்லேலூயா. நான் நினைக்க அப்படி இருக்கலாம், ஆனால் ஏசப்பா நினைக்கிறது பெஸ்ட்டாக சிறந்ததை உங்களுக்கு எனக்கு தர முடியும். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்துல தேவன் எனக்கு வச்சிருக்கத ஒரு பிசாசும் ஒரு மனுஷனும் எடுக்க முடியாது. ஆமென்.
அவர் உங்களுக்கு வச்சதான். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் போது விசுவாசத்துல என் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்க சகல ஆசீர்வாதங்களும் அது எனக்கு தான். ஆமென். பெருகணுங்க, விசுவாசத்துல பெருகணும். இரண்டாவதாக நீங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கப்போம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வேகமாய் கடந்து போறேன். எல்லாரும் பைபிள் எடுங்க, எல்லாரும் வாசிங்க. 2 கொரிந்தியர் 4:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகணும்? அல்லேலூயா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இந்த பவுல் இந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகணுமா? கிருபை. அல்லேலூயா. என்ன பெருகணும்? ஸ்தோத்திரத்தில் பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகுமா? அல்லேலூயா. அப்போ ரெண்டாவதாக நீங்க எதுல பெருகணும்னா கிருபை நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? கிருபை. The grace of God. நம்முடைய தேவன் கிருபை உள்ளவர். சிலர் ஸ்தோத்திரம் மண்ணுங்கன்னு சொன்னா போதும் வாயே திறக்க மாட்டாங்க. நீங்களும் ரொம்ப நல்லவங்க, உங்களை நான் சொல்லல. அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா இந்த டாக்டர் ஊசி போகும்போது பார்த்தீங்கன்னா சில பிள்ளைங்க பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னா அப்படியே இந்த கையை லூஸா விடுங்க அப்படிப்பாங்க. இப்ப எல்லாம் இடுப்புல வச்சுப்பாங்க, நல்லா கையெல்லாம் போடுவாங்க. கையை லூஸா விடுங்க கேட்க மாட்டான், அந்த பிள்ளைய பல்ல கடிச்சிடுவாங்க. சிலர் பார்த்தா அப்படியே வாயை திறக்கவே மாட்டாங்க. சோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. சோத்திர பலி அப்பாவுக்கு துதியும் கனமும் மகிமையும் அப்பாவுக்கு. அல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெருகும்? கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் நீங்க அந்த ஸ்தோத்திரத்தை முழங்கால நின்று செலுத்த முடியுமோ அவ்வளோ நேரம் நீங்க செய்யுங்க. ஆண்டவர் எனக்கு வீடு வேணும், ஆண்டவர் எனக்கு இடம் வேணும், ஆண்டவர் எனக்கு கார் வேணும், ஆண்டவர் எனக்கு மாடு வேணும், ஆடு வேணும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. 1 மணி நேரம் முழங்கால நின்று உங்க தேவையெல்லாம் கத்த சந்திப்பான். அதுதான் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால என்ன பெருகும்? கிருபை. அந்த கிருபை இருந்தா போதும், தயவு இரக்கம் உதவி எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. 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 உங்க வயிறு நிறையன்னா நீங்க தான் சாப்பிடணும். எல்லாரும் இருக்காங்க, உங்களுக்கா நான் சாப்பிடுறேன்னா முடியுமா? என் வயிறு தான் நிறைய, உங்க நேரு. நம்ம வாய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அதிகமா தேவனை கனப்படுத்துறதுக்கு நாம எப்போது என்ன செய்யணும்? முந்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 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 அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் ஒருத்தரை பார்த்து கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படிங்கிறோம். யாரை மகிமைப்படுத்துறோம்? தேவனை மகிமைப்படுத்துறோம், மனுஷனும் அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படின்னா தேவனை மகிமைப்படுத்துறோம். இந்த சண்டே கிளாஸில் வர்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஒரு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடு, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ண சொல்லிக் கொடு. அவங்க யார் வந்தாலும் சேர்ல உட்காந்து எந்திக்கவே மாட்டேங்காங்க, ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க. சிறு பிள்ளையா இருக்கும் போதே அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நல்ல பழக்கத்தை சண்டே ஸ்கூல் ஆசிரியர்கள் நீங்கள் கற்றுக் கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க அப்பதான் இப்பவே எப்படி இருக்காங்க, வளர்ந்த பிறகு எப்படி இருப்பாங்க. அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு நாம பாடம் சொல்லி கொடுக்கணும்னா அவங்கள நல்ல ஒழுக்கத்துலையும் எல்லா காரியத்திலையும் வளர்க்க நாம சொல்லிக் கொடுக்குறது, அவங்க அதை ஃபாலோ பண்ணணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் எத்தனையோ சபைக்கு போறேன், எத்தனையோ இடத்துல பிரசங்கம் பண்றேன். தமிழ்நாட்டில், வெளிநாட்டில், உள்நாட்டில் அத்தனையோ மாநிலங்களுக்கு போயிட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துலையும் பார்த்தா என்ன பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து பெரியார் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம அப்படிப்பட்ட ஒரு நல்ல வழக்கத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க. என்ன பெருகும்? அவங்க ஸ்தோத்திரம் பண்ண அவங்களுக்கு என்ன பெருகும்? ஞானம் பெருகும், கிருபை பெருகும். அவங்க கிருபையினால ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவங்க ஆசீர்வதிக்கப்பட முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை நீங்கள் கற்றுக் கொடுங்கள்.
இதைத்தான் இந்த பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெறும்? கிருபை பெறும். அல்லேலூயா. யோபு, நல்லா கவனிங்க, யோபின் புத்தகத்தை எடுக்க வேண்டாம். 1ஆம் அதிகாரத்தில் யோபு தன் பிள்ளைகளுக்கு லக்கத்தின்படி, இன்னைக்கு பிறந்த நாள் வருதுன்னா அந்த லக்கத்தின்படி பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு தன் பிள்ளைகளுக்காக சர்வாங்க தகன பலியை செலுத்துவான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆடுகளை மாடுகளை எல்லாம் பலி செலுத்தினான். யோபு தன் பிள்ளைகளுக்காக அந்த பலியை, சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்தினான் வாசிக்கிறோம். அல்லேலூயா. எதற்காக அந்த பலியை செலுத்தினான்? தன் பிள்ளைகள் இருதயத்தில் பாவம் செய்து தேவனை தூசித்து விடாதபடிக்கு தன் பிள்ளைகளை ஆமேன் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆமேன் பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்தினான். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்காக யோபு செலுத்தின பலி, ஆமேன் சர்வாங்க தகன பலியை செலுத்தின போல உங்க பிள்ளைகளுக்காக ஞானமே இல்லையா, படிப்பு வரலையா, கீழ்ப்படியலையா, அவங்களுக்கு வேலை கிடைக்கணுமா, அவங்கள எந்த ஸ்தானத்தில் கொண்டு வைக்கணுமா, பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் உங்க பிள்ளைகளுக்காக பலி செலுத்துங்கள். அல்லேலூயா. சாலமோ ஏக முறை நம்ம கேட்கிறோம், 1000 பலியை செலுத்தின உடனே தேவன் இறங்கி வந்து கேட்டார், நீ விரும்புறது என்னிடத்துல கேள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, தேவன் இறங்கி வந்து நீங்க விரும்புகிற காரியத்தை, வேதம் சொல்லுது, நீதிமான் விரும்புறது அவனுக்கு கொடுக்கும், கண்டிப்பா கத்த தரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னும் யோபுவை குறித்து வேதத்துல நீங்க வாசிக்கும் போது அவனுக்கு இருந்த எல்லாம் போச்சு. அவனுக்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகம் ஏர் மாடு கழுத 10 பிள்ளைகள் எல்லாரும் மரித்து போனாங்க. அப்ப அவன் சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 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 ஒருத்தர் 2 வாரமா சர்ச்சுக்கு வரவே இல்லை. என்ன தம்பி வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கு போனேன். வீட்டில் ஆளை காணலை. திடீர்னு சந்திச்சபோது என்ன காணலைன்னு கேட்டேன். ஐயா, எனக்கு இருந்த ஒரு ஆடு செத்து போச்சு, அந்த ஆடு செத்ததுனால எனக்கு துக்கம் தாங்க முடியல. எவ்வளோ தம்பினா? 14,000 ரூபாய்க்கு போகும் அந்த ஆடு செத்து போச்சு அப்படி. சாதாரணமான ஒரு ஆடு, அவங்களுக்கு விலை உயர்ந்தது, சாரி. ஆனால் நமக்கு இழப்புகள் வந்தாலும் அதை பல மடங்காக திரும்ப தேவனால கொடுக்க யோபு கிடைச்சா இல்லையா? அவன் கர்த்தரை உயர்த்தினதுனால மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்தார். மறுபடியும் 3000 6000 மாறிச்சு, 1000 2000 மாறிச்சு, 500 1000 மாறிச்சு. பெருகுச்சா? அல்லேலூயா. அல்லேலூயா. மனசார கர்த்தர் ஸ்தோத்திரம், மனதார ஆண்டவர் ஸ்தோத்திரத்தில் நீங்க பெருகும் போது நம்ம வாழ்க்கையில ஆமேன் அதேங்களுடைய ஸ்தோத்திரத்தினால உங்க வாழ்க்கையில கிருபை பெறும். இன்னும் நீங்க நல்லா பாட்டு படிக்க முடியும், கிருபை வரும்போது பாட்டு படிக்க முடியும், வசனத்தை பேச முடியும், ஆமேன் கர்த்தருக்காக எழும்ப முடியும், வியாதிசருக்காக ஜெபிக்க முடியும், தேவன் உங்களை உபயோகப்படுத்த முடியும். ஆமே. அல்லேலூயா. எனக்கு இந்த பலன் இருக்கு போதுன்னு சொல்லாதீங்க, இன்னும் எனக்கு பலன் வேணும். ஆமே. அல்லேலூயா. இன்னும் எனக்கு கிருபை வேணும், இன்னும் எனக்கு அபிஷேகம் வேணும், இன்னும் எனக்கு பாசைகள் வேணும், இன்னும் தாளந்துகள் வேணும், இன்னும் வரங்கள் வேணும். நீங்க கேட்ட ஆண்டவர் தருவார். ஆமே. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் என்ன பெறுவோம்? அப்போ முதலாவது விசுவாசம் பெருகணும், 2வது கிருபை பெருக வேண்டும். அல்லேலூயா. 3வது பொருளாதாரம் பெருகணும். என்ன பெருகணும்? பொருளாதாரம். பொருளாதாரம் சில வீட்டில் வறுமை, சில தரித்திரங்கள்லாம் நிறைய குடும்பத்தில் சில சொல்லுவாங்க. அது பெருகணும் சொன்னால், நான் ஒரு 10 நாள் உபவாசம் போடுறேன், 10 நாள் உபவாசம் போட்டு என் பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நடக்காது. அல்லேலூயா. அல்லேலூயா. பொருளாதாரத்தை ஆண்டவர் பெருக பண்ணணும். தேவன் செய்யணும்னா நாம சில காரியத்தை செய்யணும். ஆமே. இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வசனத்தை கொடுக்க முன்னாடி ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உத்தமனாயிரு அப்படின்னார். அல்லேலூயா. 1ஆம் வசனத்துல நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. அன்பான சகோதரனே சகோதரியே, உத்தமனாயிருன்னா உண்மையா இருங்க. எப்படி இருக்கணும்?
உண்மையா அந்த பர்ஃபெக்ட் காட் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால நீங்களும் நானும் அவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும். ஆமென். அப்ப பொருளாதாரத்துல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. போன வருஷத்தை போல அல்ல, இந்த வருஷம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கு தடையா நாம் இருக்கக்கூடாது. வாசிங்கள் வேகமாய். எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 6:38. கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உங்க மடியிலே போடுவார்கள். அல்லேலூயா. நான் அநேக முறை உங்கள்கிட்ட அன்பா நிறைவேற்ற நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த போன ஆண்டு மட்டுமே கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே பூரா கிழிஞ்சதால். இப்பவும் நான் அந்த காணிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போய் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் 30, 50 ரூபாய், 60 ரூபாய் அதை பயன்படுத்தவே முடியாது. அப்படியே வச்சுக்கேன் தம்பி, நம்ம சகோதர ஒருத்தருக்கு அவர்கிட்ட கொடுத்துருக்கேன். நாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நாம் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு கொடுக்கும்போது சிறந்ததை நாம் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை சொன்னது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவங்க எப்படி கொடுப்பான்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்க மடியில் என்ன செய்வார்களாம்? போடுவார். அல்லேலூயா. நம்ம பொருளாதாரம் ஆசீர்வதித்து ஆண்டவர் பெருக பண்ணணும்னு சொன்னா நமக்கு வருகிற வருமானத்துல சரியாக ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு முன்னாடி நடந்து கொண்டு உண்மையாரு, ஜெபம் பண்ணுவதில், வேதத்தை வாசிப்பதில், 3வது கர்த்தருக்கு கொடுப்பதில் உண்மையா இருந்தா உங்களை தேசத்துல எல்லாராலும் அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய உயர்வை தேவன் பொருளாதாரத்துல கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இங்க நிறைய பேர் இருக்காங்க, கர்த்தருக்காக கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. கரங்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதாய் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதாய் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தேவன் பொருளாதாரத்துல நமக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு எப்படி கொடுக்கிறோமோ அப்படியே உங்களுக்கு அளந்து போடுவார். அல்லேலூயா. நம்ம குறையா கொடுத்தா, நாம் வேதம் சொல்லுகிறது, மல்கியா புஸ்தகத்தில் தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறான், இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை நான் வர்ஷிக்க பண்ண மாட்டேனா அப்படிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேதுருட்ட சொல்வாரு, நீ தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கு கூட. அப்படி அப்போ தேவனுடையதை நாம் எடுக்கக்கூடாது. தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கு. என்னன்னா, நம்ம கரண்ட்டுக்கு பணம் கட்டலைன்னா பீஸை உருகிட்டு போயிடுவான். அல்லேலூயா. இப்போ அதுதான் தேவனுடையதை தேவனுக்கும் ராயன்னா என்னது, அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டாக செய்யணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதான். அப்போ எதை நாம் எப்படி செய்யணுமோ அதை நாம் செய்யும் போது அந்த பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் தேவன் நினைச்சுவார். நீங்கள் எப்படி அழைக்கிறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு அளப்பாங்க. பிலதெல்பியா சபையை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தாங்க. அநேக சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவங்க கொடிய தரித்திரமுடைய சபையாக இருந்தாலும் தங்களுக்கு இருந்ததில் உதார்த்தமாய் கொடுத்தனால கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் கொடுக்கிறதான தேவன் உங்கள் பொருளாதாரத்தை தேவன் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தில் பெருக வேண்டும். அநேகுடைய சோத்திரத்தினால் என்ன பெருகணும்? கிருபை. கடைசியாக ஒன்று நான் சுவாசித்து முடிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசி. ஆ ஆ அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. 4வதாக அவர் அறிகிற அறிவில பெருகும். அல்லேலூயா. யார் அறியணும்? இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டுமானால் இந்த வேதத்தை நல்லா வாசித்தாதான் யார் அறிய முடியும்? அவர் அறிய முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா சொல்லிக் கொடுங்க. முதல்ல காலையில் சொன்ன வேதத்தை வாசிப்பதுக்கு, அவங்க எந்த படிப்பு படித்தாலும் சரிதான், வேதத்தை முதல்ல வாசிக்க சொல்லுங்க. அதை வாசித்த பிறகு உலக பிரகாரமான படிப்பை படிக்க சொல்லுங்க. தேவனை அறியக்கூடிய அறிவில் பெருகும். அதை அறிய போதான் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் என்னச்சுமா பெருக கடவுள். அல்லேலூயா. இன்னும் நாம் ஆண்டவர் அறிய வேண்டிய நிறைய சத்தியங்கள் இருக்கிறது, மறைக்கப்பட்ட ரகசியங்கள் இருக்கிறது. அந்த சத்தியத்தை இயேசுவை அறிய வேண்டுமானா இன்னும் நம்ம வேதத்தை வாசிக்க வாசிக்க நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அவரை அறிய அறிய உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? கிருபையும் சமாதானம் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் இன்னும் நம்முடைய ஐக்கியத்தில் பெருகணும். சங்கீதம் 131:1 சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் ஐக்கியம். நமக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கணும். எல்லாருக்குள்ள ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும், ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் நாம் என்ன செய்யணும்? பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு பிறக செய்து நம்ம வாழ்க்கையில அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்க எங்கிருந்தும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டாலும் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, நீ மாண்டவர் ஒரு மனுஷன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் முன்னாடி ஒரு கண்டிஷன் வைப்பார், பின்னாடி ஒரு கண்டிஷன் வைப்பார். எனக்கு முன்னதாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு, நான் உன்னை மிகவும் திரளாய். தேவ பிள்ளைகள் ஒரு நாள் தரித்திரதா இருக்கக்கூடாது. சிலருக்கு கடன் இருக்கலாம், அதுக்காக நீங்க தவறா இருக்கக்கூடாது. ஆண்டவரே கடன் அடைக்க எனக்கு உதவி செய்யுங்க, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடன் கொடுக்குறோமா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் இப்பவும் ஜெபம் பண்ணிட்டேன், கல்யாணத்துக்கு யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டேன். என் மகளுடைய கல்யாணத்துக்கு யார்கிட்டையும் போய் என்ன செய்ய மாட்டேன், கடன் வாங்க. அல்லேலூயா. நம்ம எடுக்கிற தீர்மானம் கர்த்தருக்கு உண்மையா இருந்தா தேவன் நிறைவேற்றுவார். ஆமென். கடன் இருந்தால் அதை அடைக்கிறதுக்கு ஜெபம் பண்ணுங்க, அடைக்கிறதுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு நாளும் தேவ பிள்ளைகள் கடன்காரர்களாக இருக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இருக்கலாம், இப்போ ஏதாவது சூழ்நிலை நிமித்தமாக கடன் வாங்காதவங்க யாருமே கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது, நீயோ அநேக ஜாதிகளுக்கு நினைச்சுவாய் கடன் கொடுப்பாய். கடன் ஒரு நாளும் தரித்திரமாக இருக்கக்கூடாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் என்ற பணம் வட்டிக்கு நினைச்சக்கூடாது, வீணான விரயங்கள் வரக்கூடாது. அல்லேலூயா. 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 ஒருத்தர் சொன்னாங்க, நான் வாங்கினேன் 4 லட்சம் இன்னைக்கு 20 லட்சமாக மாறிட்டு. அப்படியே கூடி 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 என்ன செய்து எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல, அவங்க ஊரை விட்டே போயிட்டாங்க. ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படி ஒரு நாள் இருப்பது ஆண்டவருக்கு சித்தமில்லை. வாங்குங்க, கொடுங்க, சமாதானமாக இருங்க, இன்னும் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுங்க. இல்லை எல்லா ஆசீர்வாதமும் எல்லா பெருக்கமும் இந்த வேதத்தில் இருக்கு. நன்றாக சத்தியத்தை தியானிகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாம் நாம் ஜெபிப்போம். தேங்க்யூ லார்ட். உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவரே, ஒரு பெருக செய்து ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே செய்யுங்க. நாங்கள் விசுவாசத்தில் இன்னும் பெருக வேண்டும், விசுவாசத்தில் பெருக வேண்டும். கிருபையிலே அநேகருடைய சோத்திரத்தினால கிருபையில் நாங்கள் பெருக வேண்டும். அல்லேலூயா. கிருபையில் பெருக வேண்டும். தெய்வ சமத்தில் ஒப்பு கொடுப்போம். பொருளாதாரத்தில் பெருக வேண்டும், பொருளாதாரத்தில் நாம் பெருக வேண்டும். தேவனை அறியக்கூடிய அறிவிலே நாம் பெருக வேண்டும். உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். தேவ நாம மகிமைப்படுவதா. ஹல்லேலூயா. 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நாம் பெருக பண்ணுங்கப்பா. உங்க பிள்ளைகள் ஒரு நாள் தரித்திரராக இருக்கக்கூடாது, உங்க பிள்ளைகள் ஒரு நாள் வறுமையில இருக்கக்கூடாது, கடன்காரரா இருக்கக்கூடாது. கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. பொருளாதாரத்தை பெருக பண்ணுங்க. நீங்கள் எப்படி அளக்கிறீர்களோ அப்படி உங்கள் மடியில் அளந்து போடுவார்கள். தேவனுடைய தேவனுக்காய் கொடுக்க அதை பிசாசு திருடி கொண்டு போகாதவனும்
உண்மையாய் கர்த்தருக்கு முன்பதாக ஜெபம் பண்ணுவதில், வேதத்தை வாசிப்பதில், தேவனுக்கு கொடுப்பதில் நாங்கள் உண்மையாக இருக்க எங்களுக்கு கிருபை தான். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் ஒரு பெருக்கத்தின் மாதமாய் நீர் அற்புதம் செய்ய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார்.